நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நிர்பயா ஆவணப்படத்தை தடை செய்வது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஸ்டான்லி. ஸ்டான்லி, வணக்கம். நிர்பயா ஆவணப்படம் தொடர்பான வழக்கு குறித்து சொல்லுங்க. வணக்கம் அனிதா. இப்போ நிர்பயா அந்த கொலை சம்பவம், அந்த பாலியல் வன்புணர்வு மற்றும் அந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவண படமானது லெஸ்லி உட்வின் என்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் மேக்கர் அவரால் எடுக்கப்பட்டது. பெண்கள் தினம், அதாவது மார்ச் 8ஆம் தேதி அது ரிலீஸ் செய்வதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அதன் ஒரு டீசரின் போது அது சம்பந்தமாக அதில் ஈடுபட்ட ஒருவர், அதாவது முகேஷ் சிங் என்கிற ஒருவருடைய இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருடைய இன்டர்வியூ வந்து சில காட்சிகள் வந்து வெளியிடப்பட்ட போது அதற்கு பலத்த எதிர்ப்புகள் பல்வேறு இடங்களிலிருந்து கிளம்பியது. ஏனென்றால் அவர் கூறிய சில விஷயங்களை ஒத்துக்கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால் பல எதிர்ப்புகள் கிளம்பியது. ஆக இந்த ஆவணப்படத்திற்கு தடை கோரி டெல்லி காவல்துறை வந்து விசாரணை நீதிமன்றம் மூலமாக தடை வாங்கியிருந்தது. ஆக இதனை எதிர்த்து இப்போ பொதுநல வழக்கானது தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த வாரம் விபோர் ஆனந்த் என்கிறவர் மற்றும் அருண் மேனன், கிருத்திகா படோடே ஆகிய இந்த 3 பேர் வந்து 2 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். ஆக இதன் மீது கடந்த வாரமே இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பிடி அகமது மற்றும் சஞ்சீவ் சச்தேவா அடங்கிய அந்த அமர்வானது இதை வந்து அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக இந்த வாரம் புதன்கிழமை இதை எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தனர். ஆனால் நேற்றைய தினத்தில் வந்தபோது இன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமைக்கு இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருந்தார், இந்த வழக்கை லிஸ்ட் செய்திருந்தார்கள். ஆக இந்த தினத்தில் இந்த பொதுநல வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அனிதா, ஸ்டான்லி, என்ன காரணத்திற்காக, எந்த முக்கியமான காரணத்திற்காக இந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு? இந்த தடை விதிக்கப்பட்டதுக்கு காரணம் ஏற்கனவே நான் கூறின மாதிரி முகேஷ் சிங் என்கிறவர், அவர் வந்து இந்த நிர்பயா சம்பவத்தில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஒரு கைதியாக இருக்கிறார். அவரிடம் இந்த இன்டர்வியூ நடத்திய போது அவர் கூறிய சில விஷயங்கள், அதாவது இந்த கற்பழிப்பு அந்த பெண்ணும் ஒரு காரணம் என்கிற விதத்தில் அவர் பேசியிருந்தார். ஆக இதற்கு பலத்த எதிர்ப்புகள் பல்வேறு இடங்களிலிருந்து தெரிவித்திருந்தனர். ஆனால் சில மக்களோ இது வந்து பொதுவாக பலருடைய கருத்தாக தான் இருக்கிறது என்று கூறியிருந்தனர். ஆக இதற்காக இதற்கு தடை உத்தரவு கேட்டுதான் டெல்லி காவல்துறை வந்து விசாரணை நீதிமன்றத்திலிருந்து அந்த தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள். ஆனால் இதற்கு எதிராக தான் இந்த பொதுநல வழக்கானது வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த தடை வந்து ஆர்டிக்கல், அதாவது கான்ஸ்டிடியூஷனின் ஆர்டிக்கல் 19 படி இது ஒரு தவறு என்று, மேலும் இதற்கு என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு டைரக்ஷன் கேட்டும், இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இந்த டெத் கன்விக்ஸ், அதாவது தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக என்ன முயற்சியை எடுக்க வேண்டும் ஆகிய விஷயங்களை கேட்டும் இந்த பொதுநல வழக்கானது வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அனிதா, ஸ்டான்லி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.